refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு பேட்டர்ஸுமே மாங்குன்னு அடிப்பாங்க. இப்போ மட்டும் கிடையாது, போன ஐபிஎல் இப்படி தான் அடிச்சாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐபிஎல் 2025 அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலுமே இவங்க T20 ஸ்குவாட் எடுக்கிறதுக்கு பிசிசிஐக்கு யோசனை. நல்லா விளாடுறீங்க, இருந்தாலும் என்னையா இருந்தாலும் மண்டே பொழந்துருவாமா அப்படின்னு பல பேர்லாம் யோசிக்கிற மாதிரி இருந்துட்டு கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வருஷம் விட்டுருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து சும்மா பொழந்து காட்டினாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. இதை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைண்ட் எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்மளுடைய கேஎல் ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஒரு சூப்பரான கேப்டன் பிளஸ் ஒரு நல்ல ஒரு பேட்டராக இருப்பாரு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆக்ஷன்ல உள்ள வந்ததுக்கு ஆனால் கேப்டன்சி எனக்கு வேணாம், பட் நான் பிளேயரா நல்லா ஒரு ஆடி கொடுக்குறேன் நம்பி அதுல நீங்க என்னை நம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆட்டத்தை ஆடி கொடுத்துட்டே இருக்கிறாரு இப்போ வரைக்கும் அவரு. அப்படிப்பட்ட நேரத்துல ஸ்ரேயஸ் ஐயரும் அதே மாதிரி கேப்டன்சி பிளஸ் பிளேயராகவும் சூப்பரா ரெண்டுதையும் அந்த பக்கம் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் சூப்பரா போயிட்டு ஆரஞ்சு கேப் வாங்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் வைபவ் சூரியவன்சி கேப் வாங்கி பிடிங்கி போட்டாரு. அப்புறம் இன்னைக்கு அபிஷேக் சர்மா அதையும் தாண்டி திரும்ப கேப்பை பிடிங்கி அவர் மாட்டிட்டு இருக்காரு. இப்படி ஆளாளுக்கு மாத்தி வந்து கேப்பை பிடிங்கி போட்டுட்டு மாதிரி இருக்கிற இந்த நேரத்துல அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சியை விட்டுருங்க. கேஎல் ராகுல் அவர்கள் அடிச்ச 357 ரன்கள்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 187.89 இந்த சீசன்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். ஒரு செஞ்சுரியை போட்டிருக்காரு, 2 ஆஃப் செஞ்சுரியை போட்டிருக்காரு இவருடைய இந்த 7 இன்னிங்ஸ்ல. ஸோ இப்படிப்பட்ட கேஎல் ராகுலுடைய இந்த 180+ ஸ்ட்ரைக் ரேட் பேட்டிங்கை விட வேற என்னடா பேட்டிங் வேணும் உங்களுக்கு ஐபிஎல்ல, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறோம். சூப்பரா இருக்குங்க. T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடு, அது வயசாயிருச்சுங்க அவருக்கு. உனக்கு அடிக்கணும் இப்ப, அவ்வளவுதானே. வயசானா என்ன ஆகாட்டி என்ன வயசாகுது? 67 முடிஞ்சு 68 ஆக போதா வர ஏப்ரல் மாசத்தோட அவருக்கு. என்ன எனக்கு புரியல கணக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இவங்க பேசுறதெல்லாம். ஸோ கேஎல் ராகுல் அவர்களை இவங்க வந்துட்டு வீம்புக்குன்னே, அதாவது வந்து நான் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி வச்சிருக்கேன் சார், ஒரு 25-27 இயர்ஸ் ஓல்டு யங் பாய்ஸா ஒரு டீம் வேணும். சரி ரைட், நீ நினைக்கிறதா ரைட்டு. பட் உனக்கு 30+ இருந்து ஒருத்தர் நல்லா விளையாடும் போது ஏன் அவரை நீ ஸ்குவாட்ல எடுக்க கூடாது? அதுக்கு ஒரு காரணம் சொல்லு. ஃபிட்டா இல்லையா இருக்கிறாரு, அடிக்க மாட்டேங்கிறாரா, வெறித்தனமா அடிக்கிறாரு, அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் 170 180க்கு மேல இருக்குதா, இருக்குது. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? ஆடுறாரு, ஓடுறாரு, குதிக்கிறாரு, தாவுறாரு, பறக்கிறாரு, மிதக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. உன் 15-25 வயசு பசங்க அடிக்கிறதுக்கு இதை தாண்டி வேற என்ன வேணும் இவருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய கதையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் வந்துட்டு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறாரு. 279 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 186 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா 186 187 ஸ்ட்ரைக் ரேட்ல இந்த சீசன்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்கள இவங்க எடுக்க மாட்டாங்களாமா. ஏன்னா வந்து சார் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க சார், அவங்கள விட நான் யாரை சார் இப்ப இதில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வயசு வச்சிருக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வேர்சடைல் பிளேயருங்க இவங்க. நீங்க மற்ற பிளேயர்ஸ் நம்மளோட T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இப்ப இருந்தவங்க, இப்ப இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச்ல அடிச்சிருவாங்க. ஒரு பிளாட் சர்ஃபேஸ், ஒரு பெரிய சேலஞ்சிங் கண்டிஷன்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அடிச்சிடுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்லயும் எக்ஸ்ட்ராடினரி பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் அடிக்கிறதுக்கு இவங்களான்னு கேட்டீங்கன்னா கண்ணை மட்டும் சொல்லலாம், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஷுட் பி தேர் இன் த பிளேயிங் 11. ஸோ இதுக்கு எனக்கு வந்து இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் 34 வயசுன்றாங்க, இவருக்கு 31 வயசு தான் ஆகுது. இவர் உங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஹார்திக் பாண்டியா அண்ணன் 17 வயசு பையனா, 32 வயசு ஆகுது, அவரையும் ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்க. அவருக்கு வந்து 30+ ஆவலையா உங்களுக்கு? ஏன் அவர் ஸ்குவாடுக்குள்ள இருக்கிறாரு? சரி, ஜஸ்பிரிட் பும்ரா 32 வயசு ஆகுது, அவரை ஏன் ஸ்குவாடுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்க? அவருக்கு வந்து 30க்கு மேல ஆகலையா? இல்ல அக்சர் பட்டேல் ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்க, அவருக்கு 32 வயசு ஆகலையா? எப்படி இவங்கெல்லாம் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க, ஏன் அவங்களாம் இருக்கக்கூடாது? விளையாடணுன்றதுதான் கிரைட்டீரியாவே தவிர நான் சின்ன பசங்களா வச்சு போறேன் அதனால இவர் எனக்கு வேணாம்னு சொன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் ஒரு கொடுமைங்க. கேட்டா ஸ்ரேயஸ் ஐயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு சார், இல்லைன்னா நீ எடுத்திருப்ப நீ வாயில ஏதாவது வந்துருவாமா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது பிசிசிஐ பார்த்து. இப்போ கேஎல் ராகுலுக்குனே இன்ஜுரி இருந்துச்சு, ஏன் அவர் எடுக்கல? அவர் டெஸ்ட்ல அவருக்கு இடம் கொடுத்தோம்ல, அதனால இதுக்கு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல, வாயிலும் தீய வைக்க அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பிசிசிஐ சொல்லியிருக்கேன். நான் ஒழுங்கு மரியாதையா கேஎல் ராகுலும் ஸ்ரேயஸ் ஐயரையும் எடுத்து விளாடுங்க, இல்ல அப்படின்னா நாங்க எல்லாம் பூரா பெல்லும் ஒன்னா சேர்ந்து பாய்காட் பண்ணுவோம். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.